மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து கறிக்குழம்பு டேஸ்ட்டில் எப்படி வந்து வெள்ளை கொண்டக்கடலை கிரேவி பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி வந்து எப்படி செய்யறது முதல்ல பார்க்கலாம். இந்த கொண்டக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு சில பொருட்களை வந்து நம்ம வறுத்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கணும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் வந்து மிதமான தீயிலே நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 4 பெரிய பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் ஒரு பிரிஞ்சலை சேர்க்குறேன், கல்பாசி கொஞ்சம், 2 சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 5 லவங்கம், இவ்வளோதான். இதெல்லாம் கொஞ்சம் வாசனை வரட்டும். இது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுபட்ட வாசனை வரட்டும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேன். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்ல மசியாக இந்த மாதிரி வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு விழுதோடைய அளவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தது. இதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லாவே பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு இதே வந்து நல்லா 1 ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இதே வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் கொண்டக்கடலை எடுத்து 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும். கொண்டக்கடலை எல்லா மசாலா தூள் எல்லாமே வந்து இந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1-2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குற டயத்தில் நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்க்குறேன். இது வந்து கசகசா வந்து திக்னஸ்க்காக சேர்க்குறது. இது இல்லை நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 3 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்க கொண்டக்கடலையில் எல்லா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி கலந்து இதில் சேர்க்குறேன். அப்புறம் கிரேவிக்கு வந்து தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். சூப்பராக கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் இது வந்து கறி குழம்பு மாதிரியே இந்த டேஸ்ட் இருக்கும். இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, பூரி, தோசை, இட்லி, அப்புறம் வந்து சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்.
மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.